ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சொல்றோம். அதாவது கிராமங்கள்ல பெரிய ப்ராப்ளமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு தொல்லை இல்லை. அதுவும் நம்ம கிராமத்துல பிரியன் பாம்பு குட்டி நிறைய போன தடவை நான் வந்துட்டு போகும்போதே போச்சு. இந்த நைட் டைம்ல நிறைய அது எப்படி ஸ்பீடா அது கொத்திட்டு போயிடும். நல்ல பாம்பு கடிச்சு பொழைச்சவங்க இருக்காங்க. ஆனா விரியன் பாம்பு குட்டி கடிச்சு சுருட்டை விரியன், இன்னும் வேற என்னென்ன சொல்லுவோம் பாம்புல, அந்த சுருட்டை விரியன் இன்னும் நிறைய இருக்குல்ல. அந்த விரியன் பாம்பு குட்டியில அதுக்கு நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா உங்க கிராமத்துக்காகவே, நம்ம கிராமம் என்ன கிராமம் பேரு? சூளாங்குறிச்சி. சூளாங்குறிச்சியோடய பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அம்மா படிமா ஏசாயா 65:25. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா? ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா மேயுமா. எந்த ஊர்ல? சூளாங்குறிச்சியில. அப்புறம் என்ன வேற என்ன? சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். சிங்கம் ஒருத்தருக்கும் தீங்கு செய்யாது. பாம்பு குட்டி சர்பத்துக்கு புழுதி சர்பத்துக்கு இரையாகும். அவ்வளவுதான். இது பாருங்க, இதுக்கு முன்னாடி வசனம் இது படிமா. ஏசாயா 65:19. நான் எருசலேமின் மேல் கலிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. நான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப அண்ணன் சொன்னாங்க இல்லையா, உங்க வீட்டுல போய் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பொருட்களை உங்களுக்கு கொடுக்கறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய நான் என்ன சொல்றாங்க பாருங்க. எந்த ஊர்ல? சூளாங்குறிச்சியில. நான் சூளாங்குறிச்சியின் மேல் களி கூர்ந்து, என் சூளாங்குறிச்சி ஜனங்கள், இங்க உட்கார்ந்துருக்கவங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தினர், உங்க வீட்டுல உள்ளவங்க, உங்க சொந்தக்காரங்க எல்லார் மேலையும் என்ன பண்ணுவேன்? அன்பா இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்க வாயில எப்பவுமே இயேசு கிறிஸ்துன்னு வரக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி நான் கிராமத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடி கிராமம் இதே மாதிரிதான். ஆனா இந்த மாதிரி வயக்காடு இதெல்லாம் கிடையாது. ஃபுல்லா பனைமரம். அப்புறம் நம்ம அங்க விவசாயம்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை அந்த மாதிரி. அப்பெல்லாம் இதே மாதிரிதான் பாம்பு தொல்லை ஏகப்பட்டது இருக்கும். அப்போ பாத்ரூம் டாய்லெட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல கிடையாது, எங்க வீட்டுல கிடையாது. நம்ம காட்டுக்கு கொல்லைக்கு போவோம். ஆண்கள் ஒரு சைடு போவாங்க, பெண்கள் ஒரு சைடு போவாங்க. இங்கே அப்படித்தானே இருக்கும் இல்லையா? இன்னமும் பல வீடுகள்ல அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி போற நேரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பயமா இருக்கும். பேய் பயம். முனி வருது, அது வருது, இது வருதும்பாங்க. நானும் நிறைய நாள் பயந்து போய் ஜுரத்தெல்லாம் கிடந்திருக்கேன். அப்ப இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதை அப்போ எனக்கு சின்ன வயசுல என்ன பண்ணாங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க. நம்ம பயம் வர நேரத்துல, ஒரு காட்டுக்குள்ள தனியா போற நேரத்துல, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இந்த ஒரு வார்த்தைய நம்ம திரும்ப திரும்ப சொல்லி நம்ம போனோம்னு வச்சிங்களேன், நம்மளுக்குள்ள ஒரு தைரியம். நம்ம கூட யாரு இருக்கா? நம்ம வீட்டுக்காரர் எப்பவுமே கூட வரமாட்டாரு. இங்க வந்திருக்காரு அவங்க வீட்டுக்காரரு இல்ல. கூப்பிட்டீங்கன்னா போமா சர்ச்சாவது, உனக்கு ஒரு வேலை இல்லாம பாரு இல்லையா? அதே மாதிரி மனைவி கூட இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? கூட இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சபை, இப்ப நம்ம தேவ அக்னி சபை, இன்னும் நம்ம இதை நடத்துற நம்ம பாஸ்டர், இவர் தான். அதாவது எப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்ட காலத்துல நம்மளுக்கு ஒரு வாய் கஞ்சி ஊத்தினாரியா, அவரை வாழ்நாள் முழுசா என்ன பண்ண மாட்டோம்? மறந்துடுமே நம்ம தான். அதுக்கப்புறமா உங்களை என்ன பண்ணுவாங்க? இப்போ இங்க ஒரு சபை இப்ப உருவாகுறதுக்கு விசுவாசிகள், நீங்க விசுவாசிகள்னா வேற ஒண்ணும் இல்ல, நீங்கள நானும் தான். அவங்க ஒரு கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு இல்லாத நேரங்கள்லயும் இந்த மாதிரி கொடுத்து, அன்னைக்குள்ள மிஷினரிகள்னா வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்தாங்க. இதே மாதிரிதான் என்ன பண்ணாங்க? சுவிசேஷம் அறிவிச்சாங்க. ஆனா நீங்க அதுக்கப்புறமா இந்த யூடியூப்பை பார்த்துவிட்டு, செல்லை பார்த்துவிட்டு,
அந்த ஐயா கூப்பிடுறாரு, இந்த ஐயா கூப்பிடுறாரு, அந்த ஐயா வந்து 100 கோடி ரூபாய் சபை வச்சிருக்காரு, ஏசியில என்ன பண்றாரு, ஆண்டவர் வாசம் செய்யறாருன்னு கூப்பிடுற இடத்துக்கு போக கூடாது. போக மாட்டீங்களா? உங்க பாஸ்டர் தான். இப்ப இப்படி சொல்லுவீங்க, ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, இவர்கிட்ட வல்லமை இல்ல, இவரு இருந்துட்டு போட்டு அவர் தான் வேணுமா? இதுதான் என்னைக்குமே சரி. நம்மளுக்கு நம்ம ஆரம்ப காலத்துல நம்மளுக்கு யார் கை கொடுக்குறா? அவங்கதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க போவீங்க உங்க வீட்டு பக்கத்துல, எந்த சபைக்கு போற, அந்த ஆளு கஞ்சிக்கு வழி இல்லாம கிடக்கான், அவன் சர்ச்சுக்கு போயிட்டு நீ என்னத்த சாதிக்க போற? வா, அங்க ஒரு பணக்கார ஐயா இருக்காரு, அவர் வரும்போதே என்ன பண்ணுவாரு, 1 கோடி ரூபாய் கார்ல தான் வருவாரு. அவரு சபைக்கு போனாவே அப்படியே வல்லமை எல்லாருக்கும் என்ன ஆகுது, இறங்குது பாத்துக்கா. இந்த மாதிரி எல்லாம் பிரெயின் வாஷுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனா எனக்கு தெரிஞ்சு கிராமத்து மக்கள் உங்களெல்லாம் எந்த அந்த மாதிரி பணக்கார பாஸ்டர்கள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க தான் காணி கொடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு நிறைய கொடுக்குறவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களோட வீடுகள் பக்கத்துல யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், உங்க சபை, எங்க பாஸ்டர் இருப்பாரு, நாங்க ஒண்ணுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பலன் அதோட நாங்க என்ன பண்றோம் இருக்கோம். எங்க கிட்ட ஒண்ணும் இல்லாத எங்களை என்ன பண்ணாரு, கழுத்துல கிடக்கிற ஒரே ஒரு மஞ்சள் கயிறு தாமா எங்க கிட்ட இருக்கு, வேற எதுவுமே இல்லாத போது எங்க பாஸ்டர் என்ன பண்ணாரு, எங்களை ஏத்துக்கிட்ட பாஸ்டர். அவரு இடத்துக்கு நீங்க வாங்கன்னு என்ன பண்ணுங்க, பல பேரை கூப்பிட்டு வரணும். அந்த மாதிரி நீங்களும் ஊழியக்காரங்க. உங்க பாஸ்டர் என்ன பாஸ்டர், அவர் மட்டும் கிடையாது, இந்த இங்க நீங்க உட்கார்ந்துருக்க எல்லாருமே யாரு, பாஸ்டர் அம்மா, நீங்க எல்லாருமே ஊழியக்காரங்க. அப்போ நம்ம அடுத்த தடவை வரும்போது நீங்க என்ன பண்ணணும், 2 பேரையாவது, ஒருத்தர் 2 பேரோ 3 பேரோ இந்த சபைக்கு நீங்க கூப்பிட்டு வரணும். சரிங்களா? அடுத்த தடவை வந்து அண்ணன் திணறணும், என்னையா எவ்வளோயா மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்க, எவ்வளோ, எத்தனை பேருக்கு சாப்பாடு போட அப்படின்னு அண்ணனை நீங்க என்ன பண்ணணும், திணறடிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்பட பண்ணுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாங்க. ஐயா, இந்த சேர் அருள் சப்ளையர்ஸா? ஆமா. இது வாடகையா? இல்ல, வாடகையா. வாடகைக்கு வாங்கியிருக்கீங்க. இது இந்த சேரு இது இது ஒரு 6-7 சேர் இருக்குது, அவ்வளவுதான். அவ்வளோதான். இது எல்லாமே வாடகை சேர்? எல்லாமே வாடகை சேர் தான். இது இது ஏதோ கைலாங்கடையிலேருந்து வாங்கியிருக்கீங்க போல. இது சும்மாவே ஒரு 500 ரூபாய் கிடைச்சிது. ஆமாய்யா. சரி. இதுல பேனர் மட்டும் வச்சா கட்டினா நல்லா இருக்குங்க. ஆமா, சரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சித்தமானால் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த முறை வரும்போது இந்த திருச்சபை நிறைய சொந்த சேர்கள் என்ன பண்ணுவோம், வாங்கி போடுவோம். ஃபேனு கூட ஒரு ஃபேன் மாட்டணும்ண்ணா. 2 போடணுண்ணா. 2 போடணும். நம்ம 2 டியூப்லைட் ஒரு 3 போடணும். டியூப்லைட் எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கோ? இங்க சைடில் 2 இருக்கு. ஆமா, டியூப்லைட்டும் ஒரு 4 டியூப்லைட்டாவது மாட்டணும். ஆமாண்ணா. ஆமா, இப்படி வச்சா நல்லா இருக்கு. இப்படி லாங்கில் இப்படி காட்டும்போது அப்படியே பிளர் ஆகுது. ஓகே. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.